ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததுங்க. நானும் சீக்கிரமாக எடிட் பண்ணி கொடுத்துடணும்னு பார்த்தேன். பட் இப்போ சம்மர் லீவ்லாம் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வெளியிலலாம் போகிற வேலை இருந்தது. பாப்பாவை கூட்டிகிட்டு ட்ரிப்பெல்லாம் வெளியில் போயிட்டு வந்திருந்தோம். அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சீக்கிரமாக கொடுத்துருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி வெளியில் போனதுனால தான் இதை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு மெயின் திங், அந்த மேட்ரஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இது போட்டாதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தாங்க அது போட்டதுக்கு அப்புறமா இது போடுறேன். ஸோ இன்னைக்கு ஸ்பேர் மார்க்கெட் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆஃபர்ஸ் இருந்தது. வந்ததுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்பிடணும். ஏன் அந்த அளவுக்கு அர்ஜென்ட் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 6:30 போல தான் வீட்டுக்கு வந்தாங்க. காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரே ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் போகிறோம். இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கிட்டு நம்ம வந்துருவோமா சொல்லுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000-1500 தேய்ச்சிட்டு வந்தால் தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும். லேட்டாக தான் போகிறோம். ஸோ டின்னர் வேறு வெளியில் சாப்பிட்டு செலவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆக வேணான்னு சொல்லிட்டு வீட்லேயே டின்னருக்கு இட்லியையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேங்க. வந்ததுக்கப்புறம் இட்லி பொடி வச்சு சாப்பிட்ருவோம். சட்னி எதுவும் நான் செய்யலை. ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டுக்க லாங் வீடியோவில் மேட்ரஸோட ரிவ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அது என்ன மேட்ரஸ், எவ்வளோ பட்ஜெட் இருக்கும், அது ப்ரமோஷனில் வந்ததா இல்லை நான் வாங்கினேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த மேட்ரஸ் எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது தான். மேட்ரஸ் வந்த ஒரு 2 நாளே நாங்கள் இங்கே ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. அந்த ஒரு பொருள்னு சொன்னேன் இல்லையா, மேட்ரஸுக்கு கவர் வாங்குறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெய்ஜ் கலரில் இருக்குங்க. பாப்பாவை வச்சுட்டு சீக்கிரமாக அவள் அழுக்காயிருவா. அந்த கவரை ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பட் அதை விட ஈஸின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு கவர் வாங்கி போட்டுக்கிட்டோம்னா அதை மட்டுமே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கவர் வாங்குறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி போகிறதுனா சரவணா ஸ்டோர் போவாங்க. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அடிக்கடி போகிறது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னாலும் போகிறது அப்படின்னா மெரினா மால் தான் போவோம். இங்கேயே ஹோம் சென்டர், ஸ்பேர் மார்க்கெட்னு எல்லா ஷாப்பும் இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு வந்தோமா எது வேணுமோ வாங்கிட்டு போயிடலாம். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம்லாம் இருக்கிறதுனால பாப்பாவும் விரும்பி இங்கே வருவா. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா சாப்பிட்ற விஷயத்துலலாம் நான் பஞ்சமே வைக்க மாட்டேங்க. கேட்டால் நான் ஓகே சொல்லிடுவேன், போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. ஸோ ஃபுல்லாகவே வெஜ் ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்பா ஒரு கிரேப் ஜூஸ் கேட்டான்னு வாங்கி கொடுத்துருந்தேன். அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அதை எப்படி தான் அவள் குடித்தாலும் எனக்கும் தெரியலை. சாப்பிட்றது குடிச்சது அதெல்லாம் முடிச்சது போக ஸ்பேர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோங்க. உள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லயே ஆஃபர்ல நிறைய பொருள் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பண்ற ஒரே ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா, ஆஃபர்னு ஒரு அட்டையை போட்டு கீழே எந்த பொருள் போட்டு வச்சிருந்தாலும் அதோட விலையை பார்க்காம நம்ம கம்மி ரேட்டா தான் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம். ஆரம்பத்துல நான் கூட அந்த தப்பு பண்ணிட்டு தாங்க இருந்தேன். எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரிங்க, லாபம் இல்லாம அவங்க விற்கவே மாட்டாங்க. ஸோ ஆஃபர் பிரைஸ்லயே போட்டிருந்தாலும் அந்த ஆஃபர் பிரைஸையுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. வாங்கலாமா, இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஆஃபர்ல நிறைய பொருள் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு டவல் தேவைப்பட்டுச்சுங்க. அந்த டவலையுமே பிரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரைஸுக்கு இது வாங்கலாமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 3 டவல் நான் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி புதுசாக ஒரு கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே பார்க்குறதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்கும். அதனால விலையை நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம், அள்ளி போட்டுட்டு வந்துடுவோம். இதுவே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் போகிற வரைக்கும் பண்ணிட்டு இருப்போம். பட் 4th டைம் போகிறோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வாங்கலாமா, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்குவோம். நானே இப்போ நல்லா தெளிவாயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய பொருளை பார்த்தேங்க. ஆனால் பார்த்ததோட சரி, ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ப்ரைஸ் கம்மியாயிருக்கா அதிகமாயிருக்கா அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா இந்த செட்டா 4 டப்பா, அது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அது நான் இங்க தான் வாங்கினேன். 400 சம்திங்க்கு வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி 50% ஆஃபர், 70% ஆஃபர்னு நிறைய ஆஃபர்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸில் நிறைய பொருளும் போட்டிருப்பாங்க. பொருளோட குவாலிட்டி ப்ரைஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்கலாம்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பொருள் போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. மக்கள் நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு அதே மாதிரி வைக்கிறது கிடையாது, அப்படியே போட்டு போயிடுறோம். நான்லாம் இதை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் வாங்கணுன்ற ஆசையே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, இது எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு. ஃபைனலாக இந்த ஒரு பெட்ஷீட், 3 டவல், அப்புறம் 2-3 மெலமைன் பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெட்ஷீட் தேர்றதுக்கு தாங்க எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. வாங்கி பழக்கம்லன்றதுனால எனக்கு என்ன சைஸ்ல வாங்கணும் அப்படின்றது தெரியலங்க. ஸோ அங்க வந்தவங்க கிட்ட கேட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெட்ஷீட் கூடயே 2 பில்லோ கவர்ஸ் வந்துருது. பியோர் காட்டன் தான். பிரைஸுமே 700 சம்திங் போட்டிருந்தாங்க. பட் அந்த மேட்ரஸுக்கு இந்த கவர் பத்தாம போயிருச்சு. அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன், ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு. நெக்ஸ்ட் டேலாம் கிடையாதுங்க. அடுத்த நாள் நாங்கள் திரும்ப ஸ்பேருக்கு போயிட்டு அந்த மேட்ரஸ் கவரை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நான் ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
மேட்ரஸோட கவரை ஃபைனலாக நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டோங்க. 1க்கு 2ஆவே வாங்கியாச்சு. ஒரு 2-3 நாள் வரைக்குமே மேட்ரஸை கீழே போட்டு தான் படுத்துட்டு இருந்தோம். பட் ரூமில் கீழே போட்டு படுக்கிறதும் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. அண்ட் பாப்பாவுமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க கட்டிலில் தூங்கணும்ட்டு. அதனால அமேசான்லேயே கட்டிலையே நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் போட்ட 3 to 4 டேஸ்லேயே எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்க. சரியாக தமிழ் நியூ இயர் அன்னைக்கு டெலிவரி ஆனிச்சு. ப்ராடக்ட் டெலிவரி பண்ண வந்தவங்களே இன்ஸ்டாலேஷனும் கையோட பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டுங்க, ஆன்லைனில் போய் வாங்குறோமே, இது தாங்குமா, குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ப்ரைஸுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அமேசானில் வேக்ஃபிட் பிராண்டில் கிங் சைஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க அந்த ப்ராடக்டோடய சேர்த்து. என்னென்ன பீஸ், என்னென்ன உட்டன் பீஸ் வருது, என்னென்ன சைஸஸில் வருது அப்படின்றது அதிலே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ண வந்தவங்களுக்கு அந்த பேப்பர் தேவையில்லைங்க, அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்கன்றதுனால அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் அந்த பேப்பரை வச்சு ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அந்த உட்டன் பீசஸோட திக்னஸ்லாம் கூட அதில் கொடுத்துருந்தாங்க. எல்லா உட்டன் பீசஸ்லையுமே இந்த மாதிரி ரெடி டு ஃபிக்ஸ் மாதிரி தாங்க கொடுக்குறாங்க. திரும்ப நம்ம ட்ரில் போடுற அவசியம்லாம் இருக்காது. அப்படியே அந்த உட்டன் பீசஸை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் ஸ்டோரேஜோட இருக்கிற கட்டில் தாங்க வாங்கியிருக்கோம். வித்தவுட் ஸ்டோரேஜ் கூட இருக்கு. பட் ஸ்டோரேஜ் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஷேப்பில் 4 பக்கமும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க 4 பாக்ஸ்லையுமே நம்ம தனித்தனியாக பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தர தெரியுதுன்னு நான் கூட பயந்துட்டேன், தரையில தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோன்ட்டு. அதுக்கப்புறம் 4 பிளைவுட் பீஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து அந்த பாக்ஸ்ல கீழே போட்டுருவாங்களாம். அது மேலதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதோட குவாலிட்டியுமே நான் பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா திக்காவே இருந்தது. அண்ட் 4 பக்கமும் கீழே தரையில போய் ஒட்டாம இருக்கிறதுக்காக புஷ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்னதா. அந்த புஷ்ஷை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க புஷ்ஷையுமே நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ தேவைப்பட்டா நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். கட்டில மூவ் பண்ணும்போது அந்த கீழே இருக்க பீஸுமே சேர்ந்தே நகரும். அப்புறம் அந்த ஸ்டோரேஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திரும்ப 4 பீஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது கீழே வச்சோம் இல்லையா, அந்த பீஸை விட இந்த குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அதை விட இது ரொம்ப திக்காக இருந்தது. ஏன்னா இது மேலே தான் நம்ம படுத்து தூங்க போகிறோன்றதுனால அந்த வெயிட்டை தாங்குற மாதிரி அளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருந்தது. நல்லா திக்காக இருந்தது. கட்டில் பார்த்தப்போ நிறைய டிசைன்ஸ் இருந்ததுங்க. நாங்கள் இந்த டிசைன்ஸ் தான் வேணும்னு வாங்கினோம். தலை வைக்கிற பக்கத்து 2 பக்கமும் குஷன் இருக்கும் கிரே கலர்ல. அதுக்கும் மிடில் ஷெல்ஃப் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஒரு சின்ன பிளைவேட் கொடுத்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம டெய்லி தூங்கும்போது எங்களுக்கு வந்து தலைவலி தைலம், ஏசி ரிமோட்டு, மொபைல் வைக்கிறதுக்கு அது எல்லாமே அந்த தலைக்கு மேலே தான் வச்சுப்போம் இல்லையா. ஸோ அது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி டிசைன் வாங்கினது. ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரத்திலேயே அவங்க இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களா ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். வெயிட் வேற தாங்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகமாவே இருந்ததுங்க. எதுக்கு டவுட், ஏரியே நின்று பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவும் குதிச்சு பார்த்துட்டா நல்லாவே வெயிட் தாங்குது. எனக்கு என்ன டவுட்னா, அந்த 4 ஸ்கொயருமே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸோட சென்டர்ல உட்காந்து வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன். அவங்க இன்ஸ்டால் பண்ணும் போதுலேருந்தே நான் பேசிக்கிட்டு தாங்க இருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் இதை வாங்கி இன்ஸ்டால் பண்றாங்க, பயப்பட தேவையில்லை. அண்ட் வெயிட் ஃபுல்லாவே நீங்க கட்டில் மேல ஒரே இடத்துல கொடுக்க போறது கிடையாது. மேட்ரஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ஆயிடும். ஸோ பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, தண்ணி வந்து படாம பாத்துக்க சொன்னாங்க. போறது பிரச்சனை இல்லை, பட் ஃப்ளட் வந்து தண்ணி தேங்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஸ்டோரேஜோட கட்டில் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இது ஓகேன்னு நான் சொல்லுவேன். இதோட பிரைஸ் 17,000 சம்திங் நாங்க வாங்கியிருக்கோங்க. இப்போ யூஸ் பண்ணிருக்க மேட்ரஸுமே அமேசான்ல தான் வாங்கணும். இந்த வீடியோல காமிச்சிருக்க ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தேவைப்பட்டா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.